ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிஸ் கிச்சன். இன்றைக்கி முட்டைக்கோஸ் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கருவேப்பிலை, பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், காய் வேகிறதுக்கு சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு நான் வேக வச்சுருக்கேன். பருப்பில் தக்காளி 2, விளக்கெண்ணெய், சால்ட் போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் சால்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததும் லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீஃப் போட்டு நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். இந்த சாம்பார் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.